80 வயசு 80 வயசு ஆகுதா பாட்டு. வெயில கஷ்டப்படுறாங்க. சரி நாங்கள் கோவிலுக்கு வந்தோமா, உங்கள் பேர் தான் நினச்சி என்னால் முடிஞ்சது. இல்லை இல்லை நீ வச்சுக்க, நல்லா வாங்கிட்டு வந்தால் கற்பூரம் வந்து 20 ரூபா கொடுத்துட்டுனா இது வந்து என்னால் முடிஞ்சு உன் பேர் தான் நினச்சி காசு சரியா. அடுத்த டைம் வந்து இதேமாரி வேறு ஏதாவது வந்து என் பேர் சேகர். ஆமாம் சரியா. இங்கே தான் இருப்பியா? நீ இந்த வயசுல உழைக்கிறீங்கல்ல, அதுக்காக கொடுத்த சரியா. சரி நான் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டா உங்களுடைய வாழ்த்து தான் எனக்கு வேணும் சரியா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்னைக்கு எங்கே கிளம்பிட்டோம்னா காலையிலே வந்து திருவண்ணாமலைக்கு கிரிவலம் சுத்த தான் போயிட்டுருக்கோம். கிளம்புறோம். ஆல்ரெடி கிளம்பிட்டோம். பட்டு வந்து வண்டியில் கொஞ்சம் காற்று இல்லை சொல்லிட்டு அடிச்சுட்டு வர கிளம்பிருக்காங்க. வச்சன் வந்து கூப்பிட்டு போகல. லாஸ்ட் டைம் வந்து கூப்பிட்டு போனோம், இந்த டைம் கூப்பிட்டு போகல. ஏன்னா கொஞ்சம் லைட்டாக ஃபீவராக இருக்கா, விட்டுட்டு தான் நாங்கள் 2 பேரும் போக போகிறோம். லாஸ்ட் கிரிவலம் வந்து எனக்கு செகண்டு, இப்போ வந்து நான் 3rd டைம் சுற்ற போகிறேன். பட்டுக்கு வந்து இது 5th டைம். அவங்க வந்து இப்போ 5வது, நான் வந்து இப்போ 3வது சுற்ற போகிறேன். எப்பவுமே வந்து சுற்றிட்டு வந்தால் கொஞ்சம் ஏதோ பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஆனால சரி அப்பப்போ நம்ம எப்பப்பெல்லாம் டைம் ஃப்ரீயாக இருக்குமோ போயிட்டு சுற்றிட்டு வரலாம். இதுவே இன்றைக்கி சண்டே கடையா அப்படி கடை போடுற மாதிரி இன்றைக்கி சண்டேயில் வந்திருந்தால் போயிருக்க முடியாது. ஸோ இன்னி டேயில் வந்து போயிட்டு சுற்றலான்னு சொல்லிட்டு நானும் பட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து அரிவச்சனை வந்து இங்கே கொஞ்சம் நேரம் இருப்பான், அப்புறம் அவங்க ஆயா வீட்டுக்கு கொஞ்ச நேரம் இருப்பான். போயிட்டு ஒரு ஈவினிங்காக வந்துடுற மாதிரி தான் காலையிலே கிளம்புறோம். ஏன்னா கிரிவலம் சுற்றுறது பார்த்திங்கன்னா ஒரு 6 hours அது மாதிரி ஆகும். நாங்கள் லாஸ்ட் டைம் சுற்றக்குள்ளே வந்து 5 மணி நேரத்தில் சுற்றிட்டோம். ஏன்னா நாங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் அவசரமாக வரணும்னு சொல்லிட்டு கடகடன்னு நடந்தோம். ஆனால் இந்த டைம் பட்டு என்ன சொல்லிட்டாங்க, வச்சன் தான் கூட்டு போகல, நாங்கள் வந்து பொறுமை தான் நான் நடப்பேன், என்னை வந்து அவசரமாலாம் நடக்க விடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து ஒரு 7 hours ஒரு 6 hours மேலே கூட பொறுமையாக நடந்துட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வர போகிறோம். ஒரு ஈவினிங் நைட்டு இருட்டுறதுக்குள்ளே ஆனால் வந்துடணும் வீட்டுக்கு. இப்போ கிரிவலம் போயிட்டு அங்கே போயிட்டு என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் யாருன்னா புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ விழுப்புரம் பஸ் ஸ்டாப் இல்லை, விழுப்புரத்தில் பஸ் ஸ்டாண்டே போகல, பஸ் ஸ்டாண்டுக்கே போகல. இங்கே ஒரு இடத்துல வண்டியை விட்டுட்டு இங்கேருந்து திருவண்ணாமலை பஸ்ஸு வரோம். நாங்கள் அப்படியே பஸ் ஏறிடுவோம். ஆமாம் ஆமாம். பட்டு வந்து லாஸ்ட் டைம் வந்து ஐடியா தெரியல. நான் என்ன பண்ணிட்டு பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பார்க்கிங் உள்ளே போயிட்டு வண்டி நிறுத்திட்டாங்க. நைட்டு போயிட்டு அந்த பார்க்கிங் உள்ளே போயிட்டு வண்டி எடுக்கவே முடியல. அதனால அது உள்ளே போக மாட்டேன்ட்டாங்க. இப்போ அதனால இது வந்து ஒரு ஈஸியான ஒரு ஐடியா. கிட்டவே பஸ் ஸ்டாண்டே போகல, நாங்கள் கிட்டவே ஒரு இடத்துல பார்க்கிங் ஏரியாவே இல்லை. ஆனால் பார்க் பண்ணிட்டு வச்சுருக்கோம். வண்டி போனாதான் தெரியும் வண்டி இருக்குமா இருக்காது. அதெல்லாம் இருக்கும். சரி நம்ம பஸ் ஏறும். என்ன சொல்லிட்டாங்க, வண்டி தொலைஞ்சு எங்களை கேட்காதீங்க, பொறுப்பு எங்ககிட்ட இல்லை. வண்டி இப்போ இருந்தாலும் பார்த்துக்கோங்க, இல்லைனாலும் பார்த்துக்கோங்க. ஆனால் என்னடா எங்கள் வண்டி யாரும் தூக்க மாட்டாங்க. என்னை தவிர அந்த வண்டி யாரும் ஓட்ட முடியாது. அது ஒரு டப்பா வண்டி, அதெல்லாம் யாரும் தூக்க மாட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கே வந்துட்டாச்சு. கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். இப்போ வந்து சாமிக்கு கற்பூரம் வாங்கிட்டு அப்படி நம்ம சுற்ற ஆரம்பிக்கும் சரியா. கற்பூரம் வாங்கிட்டு போகலாமா? பாட்டிக்கிட்டு கற்பூரம் கொடு பாட்டி. 20 ரூபாய் கற்பூரம் கூட எது வேணாலும் கொடு. கல்பூரம் தான் வைப்பீங்களா? கல்பூரம் தான் வைப்பீங்களா? எவ்வளோ கிடைக்கும்? ஒரு 200 300 கிடைக்குமா? என்ன வயசு ஆகுது? நீங்கள் இந்த வயசுல உழைக்கிறீங்கல்ல, 80 வயசு ஆகுதா பாட்டு. வெயில கஷ்டப்படுறாங்க. சரி நாங்கள் கோவிலுக்கு வந்தோமா, அண்ணாமலையாருடைய அருள் கிடைக்குது. அவங்ககிட்ட கற்பூரம் வாங்கணுமா, உங்கள் பேர் தான் நினச்சி என்னால் முடிஞ்சு. இல்லை நீங்கள் வச்சுக்க, நல்லா வாங்கிட்டு வந்தால் கற்பூரம் வந்து 20 ரூபா கொடுத்துட்டுனா இது வந்து என்னால் முடிஞ்சு உங்கள் பேர் தான் நினச்சி காசு சரியா. அடுத்த டைம் வந்து இதேமாரி வேறு ஏதாவது வந்து என் பேர் சேகர். ஆமாம் சரியா. இங்கே தான் இருப்பியா? இங்கே தான் உங்கள் வீடு இருக்கா? வீடு இல்லையா? சரி திருக்கோயில் வந்து வரியா? சரி
போதும் எனக்கு நல்லா காசு விட்டு வாங்கிட்டல போதும் 100 தான் நீங்கள் கொடுத்தா நீங்கள் இந்த வயசுல உழைக்கிறீங்கல்ல அதுக்காக கொடுத்த சரியா சரி நான் போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டா உங்களுடைய வாழ்த்து தான் எனக்கு வேணும் சரியா உழைக்கிறேன் ஆனால் எதுக்கு இந்த வயசுல உழைக்கிறேன் முன்னைக்கா சரி சரி இருக்கியா அடுத்த டைம் வந்து சரி 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 நான் இப்போ போட்டுமா சரி இந்த புரட்டாசி பௌர்ணமி செம கூட்டமாக இருந்தது. லாஸ்ட் டைம் நான் கல்புரத்தை போட்டு சாமி கும்பிட்டு வேண்டிக்கிட்டேன். இந்த டைம் நீ கல்புரத்தை போட்டு சாமிக்கிட்ட வேண்டிக்கப்பட்டு நீ நினச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். என்ன ஆமாம் மொத்தம் 9 11 நினைக்கிறேன். 9 லிங்கம் தான். அப்படியா? வந்து இந்திரலிங்கம் ஃபர்ஸ்ட் ஒரு லிங்கத்தையும் உங்ககிட்ட நான் காமிக்கிறேன். சரி போலாமா? வெயில் சாம வெயில் அதான் மோர் வாங்கிட்டேன். இந்த இடத்துல மோர் கொடுக்குறாங்கல்ல ஃபர்ஸ்டே போனி பண்ணிட்டேன். போனி பண்ணிட்டா என்ன சொன்ன வாங்கி சாப்பிட போனி பண்ணிட்டேன் அப்படின்னு. எனக்கு மோர் பிடிக்காது. எனக்கு கிளாஸ் கொடுத்தாங்க. அந்த கிளாஸ் வேற ஒருத்தவங்கிட்ட கொடுத்துட்டேன். வா ஒரு லிங்கம் தான் வந்துருது. செம வெயில். போன டைம் வெயில் இல்லை, இந்த டைம் செம வெயில். நாங்கள் இந்த டைம் ஆனால் உட்காந்தா போகிறதா பிளான் வீட்டிலேருந்தே சொல்லிட்டோம். இருந்தாலும் கிரிவலம் வந்தாலே எங்களுக்கு வந்து பாசிட்டிவாக கண்டிப்பாக ஏதாவது நடக்குது. அதனால் எங்களுக்கு வந்து டைம் இருக்கும்போதெல்லாம் கிரிவலம் வரணும் அப்படின்னு தோணுச்சுன்னா வந்துடுவோம். நாங்கள் கிரிவலம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு லிங்கம் தான் பார்த்தோம். உடனே பசி எடுத்துச்சு, சாப்பிட்டோமா, நடக்க முடியல. கொஞ்சம் தூரம் நல்லா நடந்து போயிட்டதுக்கப்புறம் சாப்பிட்ருக்கணுமோ, மறுபடியும் சாப்பிடுவோம். 1:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பாப்பா எத்தனை மணிக்கு முடிக்கிறோம்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வந்து ஒரு 1/2 hour நடந்து வந்துருக்கோம். 1/2 hour மேலே இருக்காரு. கொஞ்சம் உட்காந்துருக்கோம், ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி கண்டினியூ பண்ணுவோம் நம்மளுடைய பயணத்தை. 10 ரூபாய் இயற்கை சர்பத் ஜூஸ் 10 ரூபாய். நன்னாரி சர்பத் ஜூஸ் 10 ரூபாய். நன்னாரி சர்பத் இயற்கை சர்பத் ஜூஸ் 10 ரூபாய். ஃப்ரெண்ட்ஸ், 2வது லிங்கம் வந்திருக்கோம். மொத்தம் 9 லிங்கம். அதில் 2வது லிங்கம் வந்திருக்கோம். பட்டு போயிட்டு சாமி கும்பிட்றாங்க. இன்னும் 7 லிங்கம் இருக்குது. அதுங்காட்டியுமே காலெலாம் வலிக்குது. ரெண்டாவது லிங்கம் பார்த்துட்டோம். இப்போ இன்னும் மீதி 10.40 கிலோமீட்டர் இருக்கு. போலாமா? ஓ, இன்னும் நம்ம சுத்த வேண்டியதா? இன்னும் 7 லிங்கம் இருக்கு. ரொம்ப நேரமா நடக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இப்போதான் 2வது லிங்கமே வந்துரும். ஆமா, இன்னும் 7 லிங்கம் இருக்கு. இந்திரலிங்கம், ஹேமலிங்கம், இன்னும் 7 லிங்கம் இருக்கு. சரி, சீக்கிரமா போய் தொட்டலாம் வாங்க. ஏ ஹமாம் சோப்பா அழகா இருக்கு. எதுனா செய்யலாம். இந்த மாட்டி வந்தால் அடுத்த மாதம் வந்து வாங்கி போயிருந்தோம். ஆர்டர் கொடுத்தா அந்த கூட தான் செய்கிறேன். நல்ல திறமை. அவங்க செய்யறது காட்டு செய்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பின்னாடி வந்து ஹமாம் சோப்பில் சிலை செய்கிறாங்க. முருகர் சிலை சூப்பராக இருக்குதுல்ல? பார்க்கறதுக்கே இதுவாக இருக்குது, அழகாக பண்ணுறாங்க. ஆனால் அது அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் இப்போ சொன்னீங்க அடுத்த கிரிவேலை வரக்குள்ளே வாங்கிட்டு போங்க அப்படின்றாங்க. ஆனால் தண்ணி பட்ட கரைஞ்சாது கரையந்தா. பட்டு ஏன் பட்டு கயிட்டுற? அது என்னமோ தெரியல, ஷாக்ஸ்லாம் போட்டு பல வருஷம் ஆச்சா, அப்படியே உள்ளெல்லாம் அப்படியே முழுது, அப்படியே உள்ள ஈரமாக இருக்குது. பேசாமல் கயிட்டிட்டே கிடக்கலாம். கயிட்டிட்டேன். போட சொன்னதே நான் தான். 30 ரூபா 30 ரூபா கொடுத்து வாங்கினோம்.
நல்லா தான் இருந்தது. வெயில் நடக்குள்ள அப்படியே கொஞ்சம் டைம் ஆகாத கால் உள்ளெல்லாம் அப்படியே வேர்த்து அப்படியே காலே ஒரு மாதிரி ஆகிடும். சரி கொஞ்ச நேரத்துக்கு கைட்டிடுவோம், ஏன்னா வெயில் இல்லை, நிழலாக தான் இருக்கேன். அப்புறம் போட்டுப்போம். அது வரைக்கும் சாக்ஸை கையில் தான் சுற்றுறோம். இங்கே பாருங்க, சாக்ஸ்லாம் போட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு, பழக்கமே இல்லை. மூணாவது லிங்கம் நிருதலிங்கம். இந்த லிங்கத்தை நம்மளுடைய தோஷம்லாம் வந்து போகும். அப்புறம் வந்து இந்த சாபம்லாம் விடுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நிவர்த்தி அடையும். 3 லிங்கம் பார்த்துட்டோம். இன்னும் வந்து 6 லிங்கம் இருக்கு. மொத்தம் 9 லிங்கமா? இன்னும் 6 லிங்கம் இருக்கு. போகலாம். 4வது லிங்கம் சூரியலிங்கம். இன்னும் 5 லிங்கம் இருக்கு. போகலாம் வா. போகணும் தான். அப்புறம் 4 லிங்கத்தை பார்த்துட்டு 5 லிங்கத்தை பார்க்கப்போ வா போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பசிக்கேற்ற மாதிரி சாப்பாடு போட்டாங்க. சாம்பார் சாதம் சூப்பராக இருக்கு. கண்ணை கூசுதா? கண்ணே திறக்க முடியல. சாப்பாடு தான் முக்கியம், சாப்பிட்டு பேசலாம். கருப்பூசி வைக்கிறாங்க. ஆமாம், 5வது லிங்கம். 2 லிங்கம், 5வது லிங்கம். இன்னும் வந்து 4 இருக்கு. இன்னும் 4ஆ 2ஆ? 4 லிங்கம் இருக்கு. சரி பார்ப்போம். இல்லைம்மா கூட்டம் போய் லாஸ்ட் டைம் இவ்வளோ கூட்டமே இல்லை. பட்டு ரொம்ப டல்லாகிட்டாங்க. போன மாதம் நான் டல்லாகிட்டேன், இப்போ பட்டு டல்லாகிட்டாங்க. ப்ளஸ் நாங்கள் வர்ற வழியில் ஃபுல்லாகவே நிறைய பேர் அந்த காசு அதெல்லாம் கேட்குறாங்கல்ல, அவங்க பார்க்கவே ரொம்ப இதுவாகவே இருக்குது. ஒரு 80 வயசு பாட்டி கற்பூரம் வைக்கிறாங்க. அந்த வயசுலேயும் அவங்க வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. நான் ஏன் டயர்டாக கொஞ்சம் உனக்கு தெரியலையா? ஏன்? ஸ்டமக் ஃபுல். ஸ்டமக் ஃபுல். ஃபுல்லாக சாப்பிட்டேன். சாப்பிடாமலையும் நடக்க முடியல. சாப்பிட்டா டயர்ட் ஆகிடுவாங்களா? சாப்பிட்டா டயர்ட் ஆகிடுவாங்களா? ஃபுல்லாக சாப்பிட்டு நடக்க முடியல. ஆனால் வந்து சாப்பிடாம கூட என்னால் நடந்துருவேன் போல. ஒரு கட்டுட்டு சாப்பிட்டு ஒரு சுத்தமாக நடக்கவே முடியல. என்ன கட்டுனா? கோலை கட்டா? நான் வந்து சாம்பார் இஸ்பிலாபாத். இப்போ வந்து 5 லிங்கம் கிராஸ் பண்ணிட்டோம். இது வந்து 4 இருக்கு. இப்போ மணி 5:30. மணி 5:30. இன்னும் 6:30, 7:30, 8:30 ஆகிடும் கோவிலேருந்து கிளம்புறதுக்கு. 8:30 மணிக்கு பஸ் ஏறினா கூட 10 மணிக்கு தான் அங்கே வருவோம்னு நினைக்கிறேன். 10 மணிக்கு விழுப்புரம் வந்தால் கூட வீட்டுக்கு 11 மணிக்கு தான் போய் சேருவோம். சரி போவா. லாஸ்ட் டைம் வந்து 6 மணிக்கெலாம் நாங்கள். சரி போகலாம். எனக்கு சாட்சியே வேணாம், நான் அப்படியே நடப்பேன்ட்டு இங்கே ஒருத்தர் பில்டப் பண்ணி அதை கைட்டினாரு, மறுபடியும் இங்கே போடுறாரு. என்னாச்சு தெரியல, நடக்கவே முடியல. கால்லாம் அப்படி ஒரு மாதிரி. அப்போ எதுக்கு கைட்டினீங்கோ? உள்ள புழுக்கமாக இருக்கா, அதான் கைட்டிட்டேன். இப்போ கொஞ்சம் நல்லா காலில் ஃப்ரீயாக காற்று வாங்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாயுலிங்கம் 6வது லிங்கம். 6வது லிங்கத்தை கிராஸ் பண்ணியாச்சு. பாருங்க, வாயுலிங்கம். பின்னாடி நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஈவினிங் டைம் மேலே நைட் டைம்லாம் இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா வெயில் டைமில் நிறைய பேர் வர மாட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் இன்னும் கூட்டமே வரும். பட்டு இன்னும் ஒரே ஒரு லிங்கம் தான், சந்திரலிங்கம். அப்புறம் இன்னொரு லிங்கம் ஈசான்ய லிங்கம், குபேரலிங்கம் இருக்கு. சந்திரலிங்கம் நான் வந்து தப்பாக சொல்லிட்டேன். 9 இல்லை 7 தான். ஆமாம், லாஸ்ட்டு 5 நிமிஷமா. இப்போ இது வந்து 6வது. இன்னும் 1 குபேரலிங்கம். அதுதான் நம்ம மாற்றி சொல்லிட்டோம். மாற்றி நாங்கள் சொல்லிட்டோம். தப்பாக நீங்கள் தெரியாமல் தான் சொல்லிட்டோம். 9 7 லிங்கம் தான். பட்டு குபேரலிங்கம் பட்டு. ஆமாம், இதுதான் கடைசி லிங்கம். அந்த 7 லிங்கத்தில் இதுதான் கடைசி லிங்கம். 7வது லிங்கம். வந்துவிட்டோம். வெற்றி நடை போட்டு வந்துட்டோம்.
வீட்டுக்கு போலாமா? போட்டியா? யாரோ எனக்கு கூப்பிடுற மாதிரி இருக்கு.